சிறகடிக்க ஆசை அடுத்த ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா திரும்ப அருண் முத்துவை வச்சு இந்த மீனாவும் சீதாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. சீதா வந்து புரிஞ்சுக்காமையே பார்த்தீங்க அப்படின்னா முத்து மேலே தான் தப்பு இருக்குது. முத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருண் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனா வந்து என் ஹஸ்பண்ட் மேலே ஒரு தப்புமே இல்லை, அவரே மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன், அவர் மன்னிப்பு கேட்க மாட்டாருன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. இதனால சீதா வந்து மீனா கிட்ட நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், அவர் எப்போ மன்னிப்பு கேட்குறாரோ அப்போ தான் பேசுவேன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. இதை நினச்சி மீனாவோட அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தத்தில் இருப்பாங்க. சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் ரொம்பவே இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு இப்படியே அந்த சண்டையை விட்டினா இது ரொம்ப பெரிய சண்டையாயிரும், அப்புறம் ரொம்ப வச்சு பேசாமே போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிபி அதிகமாகி மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. இதனால அவங்கள பக்கம் சீதா மீனா எல்லாமே வந்து துடிச்சு போய் வராங்க. ஸோ இதுக்கப்புறமாவது ரெண்டு பேரும் சண்டை போடாமல் சேர்ந்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். சீதா வந்து முத்து மேலே ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு திரும்ப அவங்க அக்கா கூட எப்போதும் போல் பேசி சகஜமாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.